ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியாஸ் ஹோம். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சது. அது மார்னிங் செஞ்ச உப்புமா, அது மீந்துச்சுன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டவ்வில் கொஞ்சம் உலை போட்டிருக்கேன். இது பசங்களுக்கு மட்டும்ன்றதுனால கம்மியாக உலை போட்டிருக்கேன். அதுக்கான அரிசியை எடுத்து நான் முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டேன். அண்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் இன்னும் என்ன அதில் சாதத்துக்கு என்ன தொட்டுக்கு செய்யலாம், என்ன குழம்பு வைக்கலான்னு இன்னும் ஐடியா பண்ணல. அது வரைக்கும் சரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாதமும் வடிச்சிட்ருக்கேன். சாதம் இங்கே உலக்க வச்சுட்டு அரிசி போட்டு அதை கிண்டி வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு அதை சீவிட்டு கட் பண்ணணும். உருளைக்கிழங்கு இப்போ தோல் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்லைஸாக உங்களுக்கு ஏற்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வேணாலும் கட் பண்ணிப்பேன். சம்டைம் க்யூப்ஸாகவும் கட் பண்ணிப்பேன், சம்டைம் ஸ்லைஸாக போட்டுப்பேன், இல்லைனா சம்டைம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியும் கட் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு எப்பயுமே சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் என்ன சமைக்கிறதுன்றது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அது என்னென்னு முடிவு பண்ணிட்டேனாக்கா நம்ம ஈஸியாக சமைச்சிருவோம். இது எப்பயுமே எனக்கு இருக்குது, இது எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோல்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆனால் க்யூப்ஸாக கட் பண்ணாமல் ஸ்லைஸாக தான் போட்டிருக்கேன். பசங்க உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. நம்மளும் சின்ன வயசில் அப்படி தானே, உருளைக்கிழங்கு தயிர் சாதம்னா நம்ம அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் பசங்களுக்கு எப்படி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் அது திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்காக எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் திருப்பி தான் எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் கொடுத்துருது, எப்படியாவது சாப்பிடணுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். க்யூப்ஸ் அப்படி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு இதுக்கு என்ன சாதத்துக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன பண்ணலான்னு ஐடியா இல்லாமல் தான் இந்த உருளைக்கிழங்கு வறுத்துட்ருக்கேன். ஆனால் கடைசியில் ஒரு ஐடியா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான், இருந்தாலும் கடைசி வரைக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி நம்ம சாதம் வடிச்சிடுவோம், இன்னும் உருளைக்கிழங்கு வறுத்துருவோமேன்னு சொல்லி நான் அதை செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானல் அடுப்பத்தை வச்சு வானல் போட்டேன். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுப்பேன். கருவேப்பிலையுமே நிறையா ஆட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ஃப்ரையாக இருந்தால் அதை சாப்பிட்ருவாங்க, நார்மலாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க. இதுமாரி இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க சொல்லி கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுருவேன். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ஃப்ரைன்றது எல்லாருக்குமே தெரியும் தான். இருந்தாலும் சரி, யாராவது பேசிக்காக குக்கிங்கே தெரியாதவங்க இல்லை நியூவாக இப்போ தான் மேரேஜ் ஆனவங்கலாம் கொஞ்சம் பார்த்தா புரியுமே தான் இவ்வளோ கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு அதிலே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு ஈஸியாக வதங்கிடும். அதுக்குள்ளே அங்கே பக்கத்தில் அரிசி சாதம் தட்டு கீழே விழுந்துருச்சு. சாதம் இப்போ உப்பு போட்டுட்டு அதை நல்லா நம்ம கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம்.
அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது பக்கத்துலேயே சாதம் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. நான் இதுக்கு இந்த மசாலாஸ்லாம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன் காரத்துக்கு ஏற்ப. நாங்கள் காரம் அதுக்கேற்ற மாதிரி சாம்பாருக்கு போடுறது அது மாதிரி அரைச்சி வச்சுருப்போம், அதுவே ஆட் பண்ணிப்பேன். வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ண மாட்டேன். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மிளகாய்த்தூள். இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே மீடியமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கனாக்கா அது நல்லா வந்துடும். இப்போ நம்ம அதை வந்துட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். நான் அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன், அதுதான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எல்லாத்துலேயுமே நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல, ஆனால் நான் ஆட் பண்ணுவேன். அது நான் நல்லா அழகாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு. இப்போ சாதம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சாதம் வந்து குக்கர்லாம் வைக்க மாட்டேன், நான் எப்பயுமே வடித்து தான் சாப்பிடுவேன். எனக்கு அப்படி சின்ன வயசுலேருந்து அப்படி சாப்பிட்டு பழகுனதுனால எப்பயுமே அதை வடித்து தான், எவ்வளோ டைம் ஆனாலும் சாதம் மட்டும் வடித்து தான் சாப்பிடுவேன். இப்போ தான் ஐடியா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரி கேரட் ரைஸ் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு கேரட் ரைஸ் சொல்லிட்டு கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இந்தமாரி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி தான் அந்த காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்படி வச்சா கொஞ்சம் நாளைக்கு நல்லா வரும், அதனால் நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் இந்த பீட்ரூட் அந்த மாதிரி இந்த அவரைக்காய் கேப்சிகம் அந்த மாதிரி போட்டு வச்சுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கெட்டு போகாமல் கொஞ்சம் நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இப்போ 3 கேரட், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம இப்போ அரைஞ்சிட்டு கேரட் மட்டும் சீவிட்டோனாக்கா நம்ம கேரட் ரைஸ் செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் சாதமும் இங்கே வடித்து விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு இங்கே எடுத்து நான் குட்டி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அதே வானல்லே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு நான் ஆல்ரெடி சீவி எடுத்து வச்சுருக்க கேரட் அண்டு வெங்காயம், பூண்டு தட்டி போட்டுப்பேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து நான் கீரி போட்டுப்பேன். அப்போ தான் பசங்களுக்கு வந்து வாயில் தட்டுப்படாது, அப்படியே எடுத்து எடை வச்சுருவாங்க இல்லைங்களா, அதனால் நான் லைட்டாக கீரி மட்டும் வச்சுப்பேன். காரம் அப்படியே இறங்கிடும் இல்லைங்களா, அதனால் அப்படியே போட்டு இப்போ கருவேப்பிலையும் பூண்டும் போட்டுட்டு வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணி விட்டேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும் இந்த கேரட் ரைஸ். இது கூட நம்ம முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட் ரைஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்கும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நார்மலாக குழந்தைங்க கேரட்லாம் சாப்பிட்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். இதுலேயுமே நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன். இது எல்லாமே ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி விட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அப்படியே மூடி விட்டோம்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸில் இது கொஞ்சம் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மூடி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில் போட்டு
இது வந்து கிண்டி உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம லஞ்சாக வந்து பேக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் கொஞ்சமாக ஒரு எடுத்து ஆற வச்சுருந்தேன். இப்போ அதில் போட்டு அதை வந்துட்டு கிண்டி நம்ம பசங்களுக்கு வந்து லஞ்சாக கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக எல்லாமே நான் கொஞ்சம் கடகடன்னு செஞ்சுருவேன். இந்த வீடியோக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.